ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கேவோட பேடாஸ் 7 பத்தி தான் இதுல பேச போறோம். சிஎஸ்கே மட்டும் இல்ல, எல்லா டீமை பத்தியும் நம்ம ஒவ்வொரு வீடியோல பேசிட்டு தான் இருக்கோம். இனிமேலும் அடுத்தடுத்த வீடியோல எல்லா டீமை பத்தியும் பேசுவோம், ஓகேவா? சோ சிஎஸ்கேவோட பேடாஸ் 7, அதாவது ஓப்பனிங்ல ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் 7 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட். எஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட இன்டர்நேஷனல் ஃபார்ம் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அவர் நல்லா பண்றாரா, பண்ணலையா, வாய்ப்பு கிடைக்குதா, கிடைக்க மாட்டேங்குதா, வாய்ப்பு கொடுக்கப்படுமா, கொடுக்கப்படாதாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். பட் ஐபிஎல்னு வந்துட்டா ஒரு பீஸ்ட், அதுல எந்த ஒரு டவுட் இல்ல. பிகாஸ் அந்த டீமோட கம்ஃபர்டபுள் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சிஎஸ்கே நல்லா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டாங்க. நீ தான்பா ஆட போற, ஆடுப்பா, நீ அடிச்சாலும் நீ தான், அடிக்கலனாலும் நீ தாங்கிற மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறதுனாலதான் ஒவ்வொரு சீசனும் 500 ரன் அதிகமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அதனால இந்த சீசனும் அவர்கிட்ட இருந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். T20 வேர்ல்டு கப் வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஒரு எப்படி சொல்றது, ப்ராபபிள்ஸ்ல அவர் இருக்காரு. சோ அதை மனசுல வச்சுக்கிட்டு அவர் விளையாண்டாரு அப்படின்னா டெஃபினெட்லி அவருக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு. சோ இந்த சீசன் அவருக்கு ரொம்ப முக்கியமான சீசன். அதுக்கு அடுத்தபடியா டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் தி மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் அப்படிங்கறத எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்னால எவ்வளவு அந்த டீமுக்கு எஃபர்ட் போட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துருவாரு. ரீசன்ட் டைம்ஸ்லயும் வந்து பெருசா ஃபார்ம்ல இல்லங்கிற மாதிரி தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா அகைன் ஐபிஎல் அப்படின்னு வர்றப்போ ஒரு 16-17 மேட்ச் நீங்க விளையாட போறீங்க, ஃபைனல் எல்லாத்தையுமே சேர்த்து அப்படின்னு ஒரு மனசுல ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டெலிவர் பண்ணிடுவாரு. அண்ட் கிவீஸுக்குனே ஒரு இது இருக்குங்க, அவங்களால எல்லாத்தையும் எடுத்து கொண்டுட்டு வந்து கொடுத்துட முடியும், அந்த ஒரு திறமை அவங்கள்ட்ட இருக்கும். ஆப்வியஸ்லி டெவான் கான்வே தான் அடுத்தபடியா அஜிங்கியா ரஹானே, அப்படி இல்லைன்னா ரச்சின் ரவீந்திரா. ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் அந்த 1 டவுன் பொசிஷன் எடுத்துப்பாங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அஜிங்கியா ரஹானே தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர். போன வருஷம் அவரோட 2.0 இதை பார்த்தோம். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா அவர் நல்லா பண்ணணும்னு தான் யோசிப்பாரு. மேபி மெகா ஆக்ஷன்ல வந்து அவரை கலட்டி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா சிஎஸ்கே இன்னொன்னு கூட பண்ணுவாங்க, கலட்டி விட்டு மறுபடியும் பேஸ் அமௌண்ட்ல எடுத்துட்டு வருவாங்க அஜிங்கியா ரஹானேவை. அது கூட பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அவருடைய கெரியரோட எண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நல்லா விளையாடிட்டு போகணும்னு நினைப்பாரு. கமிங் டு தி ரச்சின் ரவீந்திரா பார்ட், தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி ஒரு செமையான லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், ஸ்பின்னர்ஸ் நல்லா டேக் ஆன் பண்றாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அருமையா விளையாடுறாரு. சோ அதனால ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவருமே வந்து எப்படி சொல்றது, பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காரு இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல. அண்ட் வேர்ல்டு கப்பும் சூப்பரா ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. 2020 பெருசா இது வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கல அவர்கிட்ட இருந்து, பிகாஸ் வாய்ப்பு கிடைக்கல அப்படிதான் சொல்லணும் அதை. சோ T20 வேர்ல்டு கப் வேற வருது. சோ ஏதாவது ஒன்னு ஐபிஎல்ல பண்ணாரு அப்படின்னா வேர்ல்டு கப்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நியூசிலாந்து போர்டு அதையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து சிவம் டூபே. ஆப்வியஸ்லி சிவம் டூபேக்கு நான் முன்னாடியே நிறைய வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி தி ரொம்ப 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 முக்கியமான இயர் வந்து வரப்போற ஐபிஎல் 2024. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப்போட ப்ராபபிள்ஸ்ல இருந்தாரு. பட் ஆனா அப்படியே தள்ளி ஒதுக்கிட்டாங்க. அதை மறுபடியும் உடச்சு உள்ள வரணும் அப்படின்னா அவர் விளையாண்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர் ஃபார் சிவம் டூபே. சோ நல்லா பண்ணாரு அப்படின்னா டெஃபினெட்லி நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஒரு டேரில் மிச்சல் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, அவரை எடுத்தாங்க, அவரை கண்டிப்பா விளையாட விடுவாங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. அண்ட் அவர் செம்ம டேலண்ட்டுங்க. அவர் T20 ODI டெஸ்ட் எல்லாமே பயங்கரமா ஆடுறாரு. அதுவும் குறிப்பா சேப்பாக் பிச்சில் அவர் சூப்பரா சூட் ஆவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மத்த பிச்சர்ஸ்ல சொல்லவே தேவையில்லை. அண்ட் அவரை உள்ள கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா இன்னும் டீம் பயங்கரமா அந்த மிடில் ஆர்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா டேரில் மிச்சல் ஒன் ஆஃப் த டேர் டெவிலா இருக்க போறார் சிஎஸ்கேக்கு நினைக்கிறேன். அது அடுத்தபடியா ரவீந்திர ஜெட்டு போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவருக்கு பேட்டிங் சான்சஸ் நல்லா அமையல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் அவுட் ஆகி போறப்பெல்லாம் கத்தி இது பண்ணோம். பட் அந்த ஃபைனல்ல நமக்காக டெலிவர் பண்ணி கொடுத்தாரு. இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடி அனுப்பி அவருக்கு கொஞ்சம் நிறைய பால்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். பவுலிங் வைஸ்ல அவர் நல்லா ஆடிடுவார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பட் ஆனா அந்த பேட்டிங் வைஸ்ல ரவீந்திர ஜெட்டு மேல ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. மேபி அதை அவர் பார்த்து பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் ஓடிஐல ஜடேஜாவை ட்ரை பண்ண மாட்டாங்க இந்தியன் டீம்ல. மேபி T20 அண்ட் டெஸ்ட்டுக்கு வச்சுப்பாங்க. T20 வேர்ல்டு கப்ல அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன இது கதைன்னு தெரியல ஆப்வியஸ்லி. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா
அவரும் அவரோட கெரியர் எண்ட் ஸ்டேஜஸ்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்காருங்கிறது தான் உண்மையான விஷயம். பிகாஸ் அடுத்த ஜெனரேஷன் நோக்கி போறதுனால ஜடேஜா கண்டிப்பா IPL நல்லா ஆடி வேர்ல்டு கப் நல்லா ஆடணுங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் மகேந்திர சிங் தோனி ஆப்வியஸ்லி MSD அவர் இல்லாம எப்படி ஓகே. அண்ட் அகைன் போன வருஷம் நல்லா ஆட ட்ரை பண்ணாரு. பிகாஸ் அவரோட கடைசி இயர்னு அவர் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. நல்லா ஆட ட்ரை பண்ணாரு. அகைன் ஒரு சில மேட்சஸ் நல்லா அவர்கிட்ட டெலிவர் பண்ணாரு அவரு. பட் ஆனா அதுக்கப்புறம் பெருசா பண்ணல. சோ அதனால இந்த வருஷம் பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இவங்க தான். இதை தாண்டி இம்பாக்ட் பிளேயரா வரப்போற சமீர் ரிஸ்வி. அவர் உள்ள வருவாரு டெஃபினெட்லி. அந்த 7க்குள்ள பாத்தீங்கன்னா அவர் உள்ள வந்துருவாரு. ஆப்வியஸ்லி அவர் ஒரு சரியான டேலண்ட். அவரை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். என்னன்னா உத்தரப்பிரதேஷ் கிரிக்கெட்டோட ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது நிறைய பழைய மேட்சஸ் எல்லாம் போய் பாக்குறப்போ ஒரு மாதிரி எப்படி சொல்ற ப்ரூட்டலா அடிக்கிறாரு அவரு. சோ அவருக்கு வாய்ப்பு கண்டிப்பா கொடுப்பாங்க சிஎஸ்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல மத்த பிளேயர்ஸ் எடுத்து உட்கார வச்சிருக்கிற மாதிரி எதுவும் உட்கார வச்சுட்டாங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ல அவர் தான் இருப்பாரு. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவுதான். இதுதான் 7க்கு 8 சொல்லியிருக்கேன் இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து. சோ உங்களோட கருத்து இந்த பேடாஸ் 7 பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். அண்ட் இதை தாண்டி இன்னொன்னு சொல்றேன், எல்லா டீமோட 7ம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்துகிட்டே இருக்கும். அடுத்த RCB MI அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தியும் தான் பேச போறேன். சோ தொடர்ந்து அந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களை. நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்ல இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், பினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் EMI-ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. சோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.